அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கே ஆஸ்ட்ரோ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ஓகே, ஸோ எல்லாருமே நம்மளோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த டைம்ல நீங்க எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ரியலி வெரி குட் திஸ் ஒன். ஓகே, இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு ஆசிரியருக்கான ஒரு விண்ணப்பம் நம்ம கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் ஆசிரியராக ஆக போறீங்க, இந்த ஆசிரியர் இருப்பீங்க ஆல்ரெடி, யாரெல்லாம் ஆர்கே ஆஸ்ட்ரோ மூலியமா கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதெல்லாமே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்புல நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க வந்திருக்கீங்க. மிகவும் நன்றி அதுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிருகுநாடி, நாடி, கேபி, கேபி, அதுக்கப்புறம் வாஸ்துல இருந்து A to Z நம்ம கிட்ட கிளாஸஸ் இருக்க மாதிரி இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுல நீங்க தலைப்பு சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சிலபஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் இப்போ அனுப்ப வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 1 வீக்கோட டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து அந்த சிலபஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த சிலபஸை பார்த்துட்டு என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அந்த சிலபஸ்லன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு தென் வில் டேக் திஸ் சிலபஸ் இன் டு தி அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஆட் பண்ண போறோம் அலாங் வித் எ சாம்பிள் வீடியோ. அந்த வீடியோ பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது, ஓகே இவர் எடுக்கிறாரு, எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுல சிலபஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸல் ஃபைல் ஷேர் பண்ணேன். பிளஸ் அதுக்கான ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், எப்படி அந்த எக்ஸல் ஃபைலை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்க. தட் இஸ் வெரி நைஸ். ஸோ அதில் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்க மற்றவங்க ஃபில் பண்ணாதவங்களுக்கு? திரும்ப குரூப்லயே அல்லது ஷேர் பண்ணீங்களோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா கவனிக்கல சரியா? கண்டிப்பா ஷேர் திரும்ப ஒரு தடவை போட்டீங்கன்னா அதை பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா. ஸோ அந்த எக்ஸல் ஃபைல் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அதை ஃபில் பண்ணக்கூடிய அந்த யூடியூப் வீடியோ ஒன்று இருக்குது, நான் போட்டு விடுறேன். அதை பார்த்து நீங்கள் போடுங்க. இன்னொன்று என்னன்னா, உங்களோட சாம்பிள் வீடியோ நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10 minutes, மேக்ஸிமம் 10 minutes அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு மேலாம் போக வேணாம், அது மேலே பார்க்க மாட்டாங்க. ஒரு சாம்பிள் வீடியோன்னு சொல்றது, அதில் நம்மளோட கான்செப்டை தெளிவாக கொண்டு வரணும். ஸோ கான்செப்ட் தெளிவாக அவங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கணும் நம்ம சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோ ரெடி பண்ணணும். இதில் மெயின் ஏம் என்னன்னா, கிளாஸஸ் ரொம்ப நாள் போகக்கூடாது. ஓகேங்களா? பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு சில கிளாஸஸ் ஒரு 15 days இல்லை ஐ மீன் லைக் ஒரு 25 daysன்னு போடுவாங்க, இல்லை 3 monthsன்னு போடுவாங்க, half an hour கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 2 months 3 monthsன்னு போவோம். அந்த மாதிரி இந்த காலத்தில் அந்த மாதிரி பார்க்கும்போது பீப்புள் ஓன்ட் ப்ரிஃபர். ஓகேங்களா? நம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அவங்க ஷார்ட்டாக அந்த கான்செப்டை அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். அதன் பிறகு ஆராய்ச்சி செய்வதன் மூலம் அவங்களுக்கு அந்த அனுபவங்களும் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த விஷயத்தை அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். இது கரெக்டா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஜாதகங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு they have to involve themselves in doing the research concept. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணும் போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது ரிசர்ச் ஒரு பக்கம் பண்றது இருக்கணும். ரிசர்ச் மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தட் நம்ம லாஸ்டா நம்ம பார்க்கலாம். நம்ம கிளாஸஸ் எடுத்து முடிக்கும் பொழுது நான் அந்த எக்ஸல் ஃபைல ஒன்று கேட்டிருப்பேன் கடைசியா. என்னதுன்னா, ப்ராக்டிக்கல் செஷன்ஸா எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுப்பீங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும். அவங்க வந்தாங்க, படிச்சாங்க, போனாங்க அப்படின்னு இல்லாம ப்ராக்டிக்கலா ஒரு மினிமம் ஒரு 5 ஹாரோஸ்கோப்ஸ் அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த கன்சர்ன் ட்ரெயினர் அதை மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவங்களால கன்ஃபார்மா என்னால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஒரு ஹாரோஸ்கோப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே ஷுட் கோ அவுட் ஆஃப் த செஷன்.
செஷன் கிளாஸை விட்டு அவங்க முடிஞ்சு வெளியே போகும்பொழுது தே ஷுட் ஹேவ் எ குட் கான்ஃபிடென்ட் இன் தட். ஏன்னா இனிஷியலாக பார்த்தோம்னா நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன், போவேன், அட்டன் பண்ணுவேன், வருவேன், பட் ஸ்டில் ஐ வில் பி இன் த கன்ஃபியூஷன் ஸ்டேட். நம்ம என்ன பண்ணுறது, யாருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, படித்து when coming to the end of the session ஒரு நிமிஷம் இது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்து அடிப்படை பயிற்சி மற்றும் அதுல இருந்து தொடக்கத்துல தான் இருக்கு. நீங்க சொல்றது வந்து கான்பிடென்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிரகநிலைகள், காரத்துவம், ராசியினுடைய பலன்கள் எல்லாத்தையும் அடிப்படையே தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம லெசன் கொடுக்க முடியும். இப்ப லெசன் கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாணவர்கள் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்க எந்த கிளாஸ வந்து ரினியூவல் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ன்றது தெரியணும். ஒரு மாணவனுடைய அடிப்படையே தெரியாம 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்களுடைய தன்மைகளை தெரியாம அந்த கோள்கள் எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளவு நேரத்துல அவங்க மாறுதுன்ற கணக்குகள் அடிப்படையெல்லாம் கிளாஸா தான் இருக்கும். இத வந்து அடிப்படை முதல் தளம், 2வது 3வது 4வது மாத கணக்குல தான் அது பயிற்சியில கொடுக்க முடியும். நீங்க சொல்றது வந்து ப்ரெடிக்ஷன், அது வந்து பலன் எடுத்தல். இது வந்து எப்படியும் வந்து அவங்க வந்து 6 வகையான கிளாஸ்ல ஜோதிடத்துல எடுத்தா மட்டும்தான், அடிப்படை நன்றா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பேர் சொல்ற மாதிரி இப்ப பொன்னையா, அதுக்கப்புறம் வந்து இப்போ மணிமேகன் சார், அப்புறம் நாராயணன் சார்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு லெக்சர் இந்த உலகத்திலேயே அடிப்படையில தெரியாதவங்க. ஆனா நீங்க போனவனே உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு அப்படியே அந்த மாதிரியே சொல்றாங்க. அது ஆனா ஜாதகத்துல அந்த நிலையை அடையணும்னு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் அடிப்படை கான்செப்ட் மட்டும்தான் இது சாத்தியமாகும் நீங்க சொல்றது. தேங்க்யூ 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 நன்றிகள். அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா பேசிக் லெவல் பிளஸ் அட்வான்ஸ் லெவல், ஸோ நம்ம அப்படிதான் பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் நான் ஷேர் பண்றேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். எக்ஸல் ஃபைல்ஸ் நீங்க அனுப்புங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து நம்ம என்ன லெவல்ல இருக்குன்றத நம்ம பார்க்கணும், அதுக்குதான் கேட்கறேன். ஏன்னா நம்ம எந்த மாசத்துல ஸ்டூடெண்ட்டை பொறுத்துதான் நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங் ஆகும். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு, வர ஸ்டூடெண்ட் வந்து உடனடியே நான் ப்ரெடிக்ஷன் எடுக்கணும், உடனடியாவே காரத்துவம் எடுக்கணும், உடனடியாவே ராசியினுடைய தன்மைகள் முழுசா புரிஞ்சுக்கணுன்றதா வருவாங்க, ஆர்வம் அப்படி வரும். ஆனா அந்த வந்த 3வது நாளே அவங்களுக்கு புதனுடைய சேர்க்கையோ அவங்களுடைய தன்மையில ராகுவுடைய ஞானகாரங்களுடைய செயல்பாடுகளோ தவிர்த்து இருந்ததுன்னா அவங்க வந்து தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால அவங்களுக்கு நம்ம லெசன் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால கடைசி நீங்க கேட்கிற லாஸ்ட் திருப்திகரமாக இருந்ததா அப்படின்ற லெசன்ஸ் ஏதாவது நீங்க அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவோம், ஜாதகத்தை விட்டுடுவாங்க, அவங்க வந்து அட்டன் கிளாஸை விட்டுருவாங்க, எனக்கு ஆசிரியர் சரியில்லைன்னு ஒரே வார்த்தை கோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, நீங்க சொல்ற விஷயம் தான். நீங்களே பல இடத்துல போயிட்டு வந்துட்டீங்க. காரணம் என்னன்னா நீங்க எதிர்பார்த்து ஒண்ணு உட்கார்ந்து இருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு அந்த கிளாஸுக்கு அது கிடைச்சிருக்காது. ஆனா அது இருக்கும், அது 7வது 8வது நிலையில வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் நிலையிலேயே எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப அந்த மாணவனுடைய மனநிலை என்ன, 8வது கிடைக்கணும்னா 8வது மட்டும் தான் சொல்லி தர முடியும். அவன் அடிப்படை தெரியாம 8வது மட்டும் கிடைச்சிக்கின்னு எப்படி முடியும் அவங்களால? இது வந்து அஸ்ட்ராலஜில இருக்கிற ஒரே லாஸ் ஆஃப் இது வீக்னஸே இதுதான். ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்கு, ஆசிரியர் கிட்ட வீக்னஸ் கிடையாது. அது ஏன்னா சொல்லி தரத்துக்கு தான் ரெடியா இருக்கிறோம். ஆனா அவங்க எடுத்துக்கிறதுக்கான மனநிலையே அவங்களுடைய மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் கத்துன்னு வந்தாங்களோ அதெல்லாம் ஒரு மூலையில குப்பையா வச்சுட்டு கடைசி இதையும் சேர்த்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை. ஆசிரியர்களே அவங்க ஒரு பயாலஜிக்கலா ஒரு ரிப்போர்ட்டை ஒன்று கையில வச்சுன்னு அவங்க ஆசிரியர் இந்த ஸ்டேஜில் எடுப்பாங்க, ஒரு மாணவனுக்கு இப்படி புரிஞ்சா நல்லா இருக்குமேட்டு. ஆனா அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காம என்ன நடக்கும், இவங்க பண்ற விஷயங்களும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போயிடலான்ட்டு கடைசி அவங்களே ஆசிரியர்களே மாறிடுவாங்க. இதுதான் நடக்குது. அது மட்டும் நம்ம இடத்துல நடக்காத அளவுக்கு பாத்துக்குங்க. தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா நன்றிகள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்காக அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும், ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த உயர்நிலை லெவலில் அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும்.
ஸோ ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விதத்தில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணால் அவங்க வந்து பெட்டராக இருப்பாங்க? இப்போ அவங்க வந்து ஒரு கேள்வி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான சொல்யூஷன்ஸ், ஸோ எல்லாருமே ஒரு ஆசிரியர்களாக தான் இங்கே இருப்பீங்க, அனுபவத்தில் நல்லா படிச்சிருப்பீங்க, லைக் நிறைய விஷயத்தை கேதர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கருத்துக்கள் இதுக்கு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? சார் வணக்கம் சார், நான் நர்மதா பேசுறேன். சொல்லுங்க. நானும் அந்த கருத்தை வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன், நான் திருமண பொருத்தம் எடுக்கிறேன் ஏஜிஎஸ் மெத்தட்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப திருமண பொருத்தம் நம்ம ஏஜிஎஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விதிகள் அவங்களுக்குள்ள போகணும் சார். விதிகளை புரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ண முடியும். அந்த விதிகளையே அவங்க அந்த 15 நாளுக்குள்ள அந்த விதிகளை அவங்க புரிஞ்சுப்பாங்களா? இப்ப நம்ம ஷார்ட் டேர்ம் அப்படின்னும் பொழுது இப்ப 30 நாள் கொடுக்குற விதிகளை நான் 15 நாள்ல சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 15 நாள்ல அவங்களுக்கு அந்த விதிகள் உள்ள வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நல்லா போய் உள்ள வாங்கினா மட்டும்தான் அந்த ஜாதகத்துல வச்சு அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தாங்க சார் அது. ஏன்னா 15 நாள்ல அந்த விதிகளை அவங்களால உள் வாங்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால 15 நாளுக்குள்ள அந்த நான் சொல்ற மாதிரி இப்ப 64 விதிகளை வச்சு நான் எடுக்கிறேன், 64 விதிகளை வச்சுதான் இப்ப நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா அந்த 15 நாள் அந்த விதிகள் அவங்களுக்குள்ள ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அது கொஞ்சம் அது பார்க்கணும் சார் அது. ஓகே, அப்ப நம்ம வந்து அடிப்படை வந்து ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ நீங்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரி கான்செப்ட்ல எப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதை எங்க கையில கொடுக்குறீங்க? இது அடிப்படை, ஒண்ணுமே தெரியாது, புதுசா வந்திருக்கிறாங்க எல்கேஜி, இவங்களுக்கு பராசரர் பத்தி சொல்லி கொடுங்க, இவங்களுக்கு நாடி பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம ட்ரைனிங் கொடுக்கலாங்க. இப்ப எல்லாமே தெரிஞ்சு ஓரளவுக்கு பேசிக் எல்லாம் தெரியும், இவங்களுக்கு பிருகுநந்தி நாடி சொல்லி கொடுங்க, சந்திர நாடி சொல்லி கொடுங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி முன்னாடி சொன்னவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு திருமண பொருத்தம், இந்த குரூப்ல இருக்கிறவங்க 50 பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பேசிக் தெரிஞ்சவங்க, அதாவது பராசரர் முறையோ ஏதோ ஒரு முறையில பேசிக் தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு திருமண பொருத்தம் நீங்க என்ன முறையில் எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் 20 பேர் 10 பேர் கையில கொடுத்தா அவங்களுக்கு சிறப்பா சொல்ல முடியும் அப்படிங்கறத அவங்கள எல்லாருமே வலியுறுத்தினது. அத நீங்க பேசிக்ல உள்ள வரக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பிரிச்சு எல்கேஜியா யூகேஜியா 1ஆவதா 2ஆவதா 3ஆவதான்னு எங்க கையில கொடுங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கிளாஸ் எடுக்க முடியுங்க ஐயா. நன்றி. நன்றிகள். நீங்க சொல்லுங்க மேடம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது மேடம் நர்மதா மேடம் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிக்ரேட் பண்ணியிருக்காம, ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா வராங்கன்னா ஃப்ரெஷ்ஷுக்கான விஷயம் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அந்த 15 நீங்க சொல்ற 8 நாள்ல கூட நாங்க லெசன் எடுத்து முடிச்சிருவோம். ஆனா அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா இல்லையான்ற அந்த இது வந்து எங்க பாரத்தை சுமக்க கூடாது. நாங்க போனோம், இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு சர்டிபிகேட்டை நீங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துருணும் அடிப்படைக்கு. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் வந்து எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் எதை சர்ச்சூஸ் பண்ணி வராங்கன்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன்ல எந்த ஸ்டூடெண்ட் எதுக்காக வராங்கன்றத சர்ச்சூஸ் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டை வகையாறு பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்ம பைக் பண்ணி மேல அனுப்புறதுக்கோ தகுதியான இதுவா இருக்கும். இல்லைன்னா நாங்க டீச்சரா இருந்துட்டு ஆசிரியர் வந்து ஆசிரியர் பணி மட்டும் அவங்களுக்கு இந்த லெசன் இன்னைக்கு இந்த காலேஜ் ப்ரொபோசல் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு நேரம் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பின்னாடி நீங்க வரலனாலும் பரவாயில்ல, என்னுடைய கடமை நான் லெசன் எடுக்கிறது மட்டும் எடுத்துட்டு நான் போர்டில் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் என்னோட சஜஷன். அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் நீங்க ரெக்வயர் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, நன்றிகள். சார் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா அவங்க அதை எடுத்துட்டு சொல்லுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. பின்ன எல்லாரும் சொல்ற காமனான விஷயம் என்னன்னா, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற யோசனையில எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி. நான் இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, புரியற வரைக்கும் நடக்கும். நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணியிருப்போம், ஒரு 10 நாள் பிளான் பண்ணியிருப்போம். உன்னால புரிஞ்சுக்கிறது லேட் ஆகுது, இல்லை ஏதோ இடத்துல ஸ்ட்ரகர் ஆகும் அப்படின்னா அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அவங்களுக்கு புரியுற வரைக்கும் கிளாஸ் நடக்கும். புரிஞ்சாலும் திரும்ப இன்னொரு அப்பத்திக்கு யாரும் அதை ட்ரெயின் பண்ண போறது இல்லை. ஒரு ரிசர்ச் பண்றாங்கன்னா அப்பத்திக்கு பண்ண மாட்டாங்க. திரும்ப ஒரு மாதம் கழிச்சு எடுத்து பாக்குறாங்கன்னா அப்ப திடீர்னு சந்தேகம் வரும்.
அப்ப தாராளமா கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்படி டிராவல் பண்ணாதான் ஈஸியா இருக்கும், எல்லாத்துக்கும் அது நல்லது. இந்த பேட்ச் முடிஞ்சது அவ்வளவுதான், அவங்கள்ட்ட கான்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லாம என்னைக்கா இருந்தாலும் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்களுக்கு எந்த காலத்திலேயாக இருந்தாலும் பதில் சொல்லணும். அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, கூட டிராவல் பண்ணணும். இது வந்து ஒரு நாள் நீங்க சொல்ற கணக்குக்குள்ள அது முடிகிற விஷயம் இல்லை, இது தொடர் பயணம். டிராவல் பண்றாங்கன்னா அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும், அவங்களையும் கூட்டிட்டு பயணிக்கணும். இதுதான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. எப்படின்னு பாத்துக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட தலைப்புல வந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்புல அடிப்படை இப்போ ஒரு எதுவுமே தெரியாத மாணவர்கள் ஒருத்தர் வராங்க, அஸ்ட்ராலஜில பேசிக்ஸ் தெரியாம ஒரு மாணவர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடிப்படை வந்து லைக் எத்தனை நாட்கள் ஆகும், அடிப்படை பிளஸ் உயர்நிலை எத்தனை நாட்கள் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை இவ்வளோ நாள் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நர்மதா மேடம் சொன்னாங்க 64 விதிகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அவங்க எடுக்கக்கூடிய ஏஜேஎஸ் மெத்தட்ல. ஸோ 64 விதிகள் அவங்க வந்து பைஹார்ட் பண்ணி அவங்க வந்து பலன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைக் டேஸ் வச்சிருப்பாங்க, இத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேஸை மென்ஷன் பண்ணி எனக்கு சிலபஸ்ல அனுப்புங்க. அதனால அந்த சிலபஸ் வந்ததுதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் எடுத்திருக்கீங்க. அந்த ஒவ்வொரு மெத்தட் அது மன்னிக்கணும், மன்னிக்கணும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ் யூனிக்னஸா இருக்கணும். கண்டிப்பா அப்படிங்கறது ஒரு பாயிண்ட். பிராக்டிக்கலா இருக்கணும். இப்போ ஏஜேஎஸ் அபாஜோதிர சூத்திரம் அப்படின்னா அது ஏற்கனவே ஐயா எடுத்துட்டு இருக்கிறாரு ஒருத்தர். திரும்ப நம்ம இங்கேயே போடும்போது அது கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வரும் வரலைங்கிறதுக்கு சொல்லல, வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கு அதை உருவாக்குனவர், அது பின்னாடி மற்றவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், அவர் இருக்கிறார். இப்ப திரும்ப நம்ம அதை ஒரு கோணத்துல எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இஷ்யூஸ் பின்னாடி ஃபியூச்சர்ல வரலாம். அதனால யோசிச்சு செய்யணும். ஸ்பெசிபிக் டாபிக்கா இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது அதை ஒரு ஆரம்பிச்சவர் அவர் இருக்கிறாரு அப்படிங்கும் போது கான்ட்ரவர்சி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது நடைமுறையில நடந்துட்டு இருக்கிற விஷயம், கவனம் தேவை. நிறைய பார்த்துருக்கிறேன், அதனால சொல்றேன். ஒரு நிமிஷம் நர்மதா மேடம், நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அதாவது இப்ப பாலா சார் சொன்ன மாதிரி அந்த கான்வெர்சேஷன் வரும்ன்றதுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அந்த மெத்தடை தான் வெளிப்படையா பேரு சொல்றாங்க, பிராண்ட் நேம் சொல்றாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு இது எடுத்து வச்சிருப்பாங்க, அதை தான் கொடுக்க போறாங்க. இந்த மெத்தட்ல தான் செய்யணும். அது வந்து ஒரு சூட்சம். இப்ப எல்லாருக்குமே பிறகு நாடினா பிறகையோ வந்து நம்ம வந்து படிச்சு சொல்ல போறது. பிறகு நாடியில நம்ம எடுத்த அனுபவங்கள் என்ன, நம்ம செயல்பாடு பிராக்டிக்கல், நம்ம ஒரு 1000 ஜாதகங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம். அந்த நாலேஜை தான் வந்து அவங்க நர்மதா மேடம் கொடுக்கறதா தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க வந்து வெள்ளத்தியா இருக்கிறதுனால வெளிப்படையா அந்த பிராண்ட் நேம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த லெசன் சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் அவங்க மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிராண்டை சொல்லாம அவங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசணும். தேங்க்யூ மேடம். சாரி பாலா சார். ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, தாராளமா அவங்க கருத்துக்கு பகிர்ந்துக்கலாம். என்னன்னா இப்ப பிருகநாடியோ அல்லது வேற சில முறைமா ஒரு நிமிஷங்கம்மா வேற சில முறைகளே இப்ப பராசரம் எடுத்தா பராசரம் வந்து கேட்க போறது இல்லை. இப்ப அப்பாஜோதிர சூத்திரம்னு போடுறீங்கன்னா கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பா. இல்லைனாலும் அது நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் யோசிச்சு சொல்றேன், அதுக்காக சொல்றேன். மற்றபடி எடுக்கணும் எடுக்க வேண்டாங்கிறதுக்காக கிடையாது. இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது திரும்பும், ஃபியூச்சர்ல அது நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற கோணத்துல சொல்றேன். ஓகே, நீங்க நர்மதா நீங்க சொல்லுங்க மேடம். இல்லைங்க சார், நான் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் வந்து அந்த பிராண்ட் நேம் எல்லாம் மாத்தலாம் விருப்பப்படலை. நான் வந்து அவரோட விதிகளை தான் நான் சொல்ல வந்து ஆசைப்படுறேன். அதனால வந்து நாங்க கண்டிப்பா வந்து இப்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வராம என்ன பண்ண முடியுமோ அதை தான் கண்டிப்பா பண்ணுவோம். பட் பிராண்ட் நேம் எல்லாம் மாத்திக்க மாட்டோம் சார். ஏன்னா என்னைக்குமே நாங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுல நாங்க பெருமைப்படுறதுனால அந்த பிராண்ட் நேமை என்னைக்கும் மாத்த மாட்டோம். நாங்க அதை வெளியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்றோம். அதனால நான் இப்படியே எடுக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் எங்க ஐயாவோட அனுமதியோடவே எடுப்பேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நன்றிங்க சார். ஓகே, அப்படி அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக செய்யலாம்.
ஏன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கேபி நம்ம பாக்குறோம், கிருஷ்ணமூர்த்தி பத்தி நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி பத்தி அது அது கண்டிப்பா இஷ்யூஸ் இல்லையா அது அப்ப அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. கேபி அப்படிங்கிறதுக்கு அத்தாரிட்டிங்கிறது இப்ப இல்ல. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இல்ல, அவங்களுடைய சன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் பெருசா கண்டுக்கிறதுல அப்படியே போயிட்டு இருக்கு. இதே அதற்கு அடுத்த பரிமாணம் கேபி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து நீங்க எடுக்க முடியாது. கேஇ அப்படின்னு அதுல இருந்து புரிஞ்சு வந்தது கேஇ. இப்ப இதையெல்லாம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா கான்ட்ரவர்சிஸ் வரதான் செய்யும். அந்த மாதிரி நீங்க குருநாதனுடைய அக்செப்டன்ஸோட அவங்களுடைய அனுமதியோடு செய்றீங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அது எல்லாத்துக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அப்படி எல்லாரும் விட்டுற மாட்டாங்க அப்படிங்கறதும் யோசிக்க வேண்டும். எல்லாரும் உங்க மெத்தட நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்க அந்த முறை எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா, அனுமதி தாராளமா. அதனால நீங்க வந்து எடுக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு அனுமதி கொடுப்பாரு தான் ஏஜிஎஸ் அவரு. ஸோ கண்டிப்பா நம்ம அந்த மெத்தட், ஏன்னா மெத்தட் அது வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலா வந்து உணர்த்து இருக்காங்க, அதுல வந்து விதிகள் அப்படியே பொருந்தி இருக்கு. இதை வச்சு எடுக்கும் போது எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த மெத்தட் அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க வந்து எடுங்க, அவரோட அனுமதியோடு நம்ம எடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன வரலாம் அப்படின்னா, நம்ம அதை 15 days அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் இதுவாகுது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் சிலபஸ் அனுப்பும் போதே அடிப்படை இப்போ இந்த கான்செப்ட் அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னாவே, ஃபார் எக்ஸாம்பிள் கேபி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேபி படிக்கிறாங்கன்னா அடிப்படை என்ன தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாமல் வரவங்களுக்கு வந்து இத்தனை நாட்கள் அடிப்படை, இத்தனை நாட்கள் உயர்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1.5 hours இருக்க போகுது, 1.5 hours நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஒரு 20 daysல வந்து இத்தனை ஹவர்ஸ் ஆஃப் கணக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸல் ஃபைல் நான் ஷேர் பண்ணேன். ஒரு இதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸல் ஃபைல் பாருங்க. பயிற்சியாளர் பெயர் இங்க போட்டுடுவீங்க. எங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும் இல்லைங்களா. பயிற்சியாளர் பெயர், அப்புறம் வந்து நிபுணத்துவம், வேத ஜோதிடம், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட அனுபவம் 5 வருடம், பாடம் பெயர் வேத ஜோதிடம், ஆரம்ப முதல் நிபுணர் வரை, அதாவது இது வந்து ஹெட் ஒரு டைட்டில், ஆரம்பம் முதல் நிபுணர் வரை, பேசிக் டு அட்வான்ஸ். ஸோ அதான் இந்த தலைப்பு கொடுத்துருக்கு. அடிப்படை பாடங்கள், ராசி, கிரகங்கள், பாவங்கள் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. அடிப்படை என்னெல்லாம் தேவை மென்ஷன் பண்ணுவீங்க. உயர்நிலையில என்னெல்லாம் கவர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு A to Z நீங்க எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அடிப்படை நேரம் 20 மணி நேரம், உயர்நிலை நேரம் 25 மணி நேரம், அடிப்படை வகுப்புகள் 10 நாட்கள், இல்ல 10 நாட்களோ இல்ல உங்களோட கான்செப்ட் வந்து 20 நாளோ இல்ல 25 நாளோ இங்க மென்ஷன் பண்ணுங்க. உயர்நிலை 12 வகுப்புகள், அடிப்படை காலம் இப்போ இது வந்து காலமாக்கும் போது 5 வாரம், உயர்நிலை காலம் 6 வாரம். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம், பயிற்சி பொருட்கள் வந்து பார்த்தோம்னா PDF ஃபைல் வந்து ஒரு ஆப்ல நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீடியோ வந்து நீங்க எடுக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு 3 மாதம் ரெக்கார்டிங் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ல வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த கன்சர்ன் பர்சன் வந்து கேட்கும் போது மட்டும் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து அது லாக் ஆயிடும், அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இந்த 3 மாசத்துக்கு வரைக்கும் அவங்க அந்த வீடியோஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நடைமுறை பயிற்சி, நேரடி ஜாதக ஆராய்ச்சி செய்தல் மற்றும் மாணவர்கள் பயிற்சி செய்தல். ஸோ ஜாதக ஆராய்ச்சி பண்ணோம், அப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது இது. அதுக்கப்புறம் பயிற்சிக்கு அடிப்படை கட்டணம் எவ்வளவு, உயர்நிலை கட்டணம் எவ்வளவு, கட்டாயமா ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட முறை ஜாதகம் கணித்தல் ஆம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எடுத்திருக்க தலைப்புல வந்து ஒவ்வொன்றுமே வந்து எவ்வளவு நாள் எடுக்க போது நீங்களே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா இப்ப நம்ம 15 டேஸ்னு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இது வருது, ஏன்னா ஒவ்வொரு தலைப்பும் ஒரு கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால நீங்களே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். கிளியரா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட் வில் பி குட், ஐ ஹோப். கரெக்ட்டுங்களா?
இப்ப இங்க இருக்கிற அநேகர் எல்லாருமே ஜோசியம் பாக்குறோம், ஆசிரியர் நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கறது எந்த லெவல்ல இருக்கு, தேவைப்படுதா அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழல். எல்லாருமே ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க, ஆனா என்னைக்காவது நம்ம அதை திரும்ப எடுத்து பார்த்துருக்கோமா அப்படின்னா கேள்விக்குறி இருக்கு. அவ்வளவுதான், கூகுள் டிரைவ்ல போட்டு கொடுப்போம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ல இருக்கும், இல்லை யூடியூப்ல லாக் பண்ணி கொடுப்போம், இருக்கும். ஆனா யாராவது திரும்பி பாக்குறாங்களா அப்படின்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு 5% பேர், 100க்கு 5 பேர் அதை திரும்ப பார்ப்பான், 95 பேர் அதை பாக்குறதே கிடையாது. அதனால ரெக்கார்டிங் கம்பல்சரியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க வேண்டியது அவசியம். இப்ப சப்போஸ் நாளைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ரெக்கார்டிங் தரமாட்டேன். இது வரைக்கும் 3 வருஷத்துல நான் ரெக்கார்டிங் கொடுத்ததில்லை, தொடர்ந்து பயணிக்கிறவங்க கேட்டதும் கிடையாது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அது யாரும் திரும்பி பாக்குறது இல்லை. சப்போஸ் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அது புரியாமதுனாலதான் வருது. திரும்ப அதையே பார்த்தா மறுபடியும் எப்படி புரிஞ்சிருமா அப்படிங்கறதுனால நாம இது வரைக்கும் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தது கிடையாது, யாரும் கேட்கறதும் கிடையாது. இதுதான் நம்ம ப்ரொசீஜர். இங்க அது தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். ஒரு சில வகுப்புகளை பொறுத்து மாறுபடலாம். ஓகே, நீங்க அதை பண்ணும்போது நீங்க அதை போட்டு கொடுத்துருங்க, ரெக்கார்டிங் தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட டாபிக் அண்ட் சிலபஸ் ப்ரொவைட் பண்ணும்போது. ஏன்னா அவங்க புரிய வைக்கிறதுக்காக தான் வர்றோம். ரெக்கார்டிங் தர மாட்டோம். ரெக்கார்டிங்ன்றது புரிய வைக்கிறதுக்காக தான் வர்றோம். அவனுக்கு புரியுற வரைக்கும் நம்ம ஆசிரியருடைய தனிப்பட்ட ரகசியங்களும் அதுல அடங்கியிருக்கும். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்த வந்து பல வகையில விளக்கி சொல்றதுக்கு சில விஷயங்கள் எடுப்பாங்க. அதையெல்லாம் ஒரு பிராண்டா எடுத்து அடிப்படை பயிற்சி சில இப்ப என்னுடைய கிளாஸ் அடிப்படை பயிற்சி அட்டன் பண்ணாலே அவன் வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அவனே பிஹெச்டின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவான். அது மாதிரி இருக்கும். இதனால வந்து நம்ம விஷயங்களை வந்து எப்படி சொல்றோன்றது தெரியாது. அந்த டைம்ல பிரம்மஞ்சம் எந்த இடத்துல நம்மளுக்கு அங்க விளக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு ஆசிரியருடைய பொறுத்து. அதனால நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த எக்ஸல் ஃபைல் நீங்கள் அனுப்பும் போது உங்களோட கீழே அது மென்ஷன் பண்ணுவீங்க, ரெக்கார்டிங் தரப்பட மாட்டாது. அங்கே ஆம்னு கேட்டிருப்பேன், நீங்கள் அது இல்லைன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. இல்ல அது நான் என்ன சொல்றேன், இப்ப அதிகபட்சம் எது வருது அப்படின்னு பாருங்க. அதுக்காக உங்களை ஏப்லையே மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருங்கிறது இல்லாம எல்லாமே உங்க பிராண்டின் கீழே தான் நாங்களும் வரப்போறோம். ஆமா அப்படின்னா உங்க பிராண்ட் எஃபெக்ட் ஆனா நாங்களும் எஃபெக்ட் ஆகும் தான் பொருள். அதனால அந்த பிராண்டிங்கே தெளிவா சரியா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக மெஜாரிட்டி எதுவோ அதை பண்ணுங்க. அதுல என்ன லாஜிக் அப்படிங்கறத பாத்துக்கங்க. அதாவது ரெக்கார்டிங் கொடுக்கறது அப்படிங்கறது ரைட்டு, அவனுக்கு புரியுற வரைக்கும் நடத்தணுங்கிறத நம்மளுடைய வேலை. புரியலன்னா திரும்ப போய் வீடியோ பாருன்னு சொல்றதுக்கு நம்ம இருக்கு. ஓகே, வில் பிளான் இட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எனக்கு வந்து லைக் கூடிய சீக்கிரமா எனக்கு மேக்ஸிமம் 1 வீக்குள்ள எனக்கு நான் நெக்ஸ்ட் சண்டேக்குள்ள எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சிலபஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் அந்த அதாவது அந்த எக்ஸல் ஃபைல ஃபில் பண்ணுங்க, என்னன்னு கேட்டிருக்கோம் அந்த டைம் வாரம் எவ்வளோ நாள் ஆகும் மென்ஷன் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. வேற யாருக்குன்னா ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம ஜஸ்ட் சிலபஸ் ஷேரிங் மட்டும் தான் டிஸ்கஷனுக்காக தான் இது வந்து நம்ம மீட்டிங் இன்னைக்கு வச்சிருக்கோம். இன்னொரு சந்தேகம், ஆர்கே அஸ்ட்ரோ அப்படிங்கறத நீங்க கொண்டு போறீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. இந்த ஆர்கே அஸ்ட்ரோ அப்படிங்கறது இப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் எதர்ச்சியா. ஓகே, நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஓகே, தமிழ்லயும் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இப்படிங்கும்போது அந்த நேம்ல ஏதாவது யூனிக்னஸ் கொண்டு வந்தா தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஓகே, வெறுமனே ஆர்கே அஸ்ட்ரோன்னு நம்ம போடும்போது டைரக்டா பொதுமக்கள் எங்க போய் தேடுவாங்க, நம்மளா இருந்தாலும் எங்க போய் தேடுவோம். இப்ப நானும் என்ன பண்ணேன், யூடியூப்ல போய் தேடி பார்த்தேன், நிறைய வருது. அதில் நம்மளுது எதுங்கிறது தெரியாது. ஓகே, அதனால அந்த பேர்ல ஏதாவது யூனிக்னஸ் அல்லது ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமான்னு பண்ணலாம். அது ஒரு பிராண்டுங்கிறது கொஞ்சம் யூனிக்னஸா இருக்கணும், பேர் வித்தியாசமா இருக்கணும். கண்டிப்பா போட்டா நம்மளுக்கு முதல்ல வரணும். கண்டிப்பா அதே நம்ம பண்ணிடுவோம். மற்றவர்கள் வாஸ்து ஸ்ரீஹரி சார். சார் வணக்கம் சார், ராம் சக்திவேல். சார் பாலா சார் சொன்ன மாதிரியும் ஓகே தான். ரெக்கார்ட் வீடியோஸ் நம்ம வந்து தந்தோம் அப்படின்னா ஒரு சில சூட்சமாக நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து அவங்களுக்கு திருப்பி ரெண்டாவது ரெக்கார்ட் வீடியோஸ் திருப்பி பார்ப்போமான்னு கேட்டால் டவுட் தான். இப்போ நான் வந்து ஒரு சில டைம் பார்ப்பேன், ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து நான் அந்த நோட்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் வீடியோஸ் திருப்பி பார்க்கறதுக்கு நாம இது கிளாஸ் எடுக்கணும்.
நம்ம கிளாஸ்லயே வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டோம்னாலே அவங்க கிளியர் ஆயிட்டாங்களே போதும். ரெக்கார்ட் வீடியோஸ் ஒரு சில இடத்துல தேவைப்படும். ஆனா இருந்தாலும் என்னோட சஜஷன் வந்து ரெக்கார்ட் வீடியோஸ். ரெண்டாவது வந்து நான் என்னுடைய கண்டென்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் தரமாட்டேன்னு முதல்லயே நான் இந்த எக்ஸல் இதுல வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அது நாங்க உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணி எங்களுடைய அனுபவத்தை வந்து நாங்க வந்து பிடிஎஃப் பண்ணி நாங்க வந்து கிளாஸ்ல எடுக்கிறோம், கிளாஸ்ல சொல்றோம். பட் அந்த பிடிஎஃப் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க எங்களுடைய அனுபவத்தை நாங்க ஷேர் பண்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த எங்களுடைய உழைப்பு வந்து அலட்சியமா போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அந்த வீடியோஸ் ஓகே, அது தராது நம்மளுடைய விருப்பம். அதே மாதிரி நான் வந்து பிடிஎஃப் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். நம்ம கத்துக்கிட்ட நம்ம வாஸ்து நிறைய பேர்த்த படிச்சிருக்கோம், நம்ம நிறைய பேர் வீட்டுல பாக்குறோம், அதோட அனுபவத்தை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த அனுபவங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு இப்போ அஸ்ட்ராலஜி ஆகட்டும் எதாகட்டும் அந்த அனுபவ பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கேதர் பண்றதுக்கு பல ஆயிரங்கள் செலவு பண்ணிருக்கான், பல லட்சங்கள் செலவு பண்ணிருக்கோம். அந்த பாயிண்ட் நம்ம ஈஸியா கொடுக்குமோ அந்த பிடிஎஃப் என்ன பண்றாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஈஸியா வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அப்ப ஷேர் பண்ணும்போது வந்து நம்மளுடைய இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுக்காக நான் வந்து ரெக்கார்டிங் சொன்னேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலை அந்த டைம்ல அட்டன் பண்ண முடியாது, வேலையில இருப்பாங்க, எல்லாரும் வந்து பிஸி ஸ்கெட்யூல்ல இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் நம்ம வச்சாலும் வந்து அந்த செஷனை பாத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து அவங்களுக்கு லைக் ஜாயின் பண்ணும்போது தே வில் பி லைக் இன்லைன் வித் கான்செப்ட்ல அவங்க வந்து கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் நான் கேட்டது. மற்றபடி வேற எதுவும் இல்ல. இன்கேஸ் நம்ம அது வேணாம்னா கூட இக்னோர் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே சார். ஏன்னா மேக்ஸிமம் ரெக்கார்ட் வீடியோஸ் ஒரு இப்போ நம்ம 10 பேர் அட்டன் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல நம்ம வந்து அட்டன் பண்ண முடியாம போகும். அந்த பட்சத்தில் மட்டும் அது வந்து கேட்டாங்கன்னா மட்டும் அந்த டேஸ்க்கு உண்டான வீடியோஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஆனா கிளாஸஸ் வந்து இப்போ சப்போஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கரெக்டான ரீசன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோஸை வேணா அந்த டேக்கு உண்டான வீடியோஸ் மட்டும் கொடுத்துடலாம். இப்ப 9th டே அவங்க வரல அப்படின்னா 9th டே மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி கான்செப்ட் ஓகேங்களா? அந்த ஒரு பர்టిక్యులர் டே மட்டும் அவங்களால வர முடியல அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஓகேங்களா? அதுக்கு எப்படி இருக்கும் உங்களோட பாயிண்ட்? அதுவும் வந்து வேண்டியதில்லை. சப்போஸ் ஒரு நாள் முடியாத சுச்சுவேஷன், இப்ப டெய்லியும் யாரும் கலந்துக்காம இருக்க போறதில்ல, அப்படி இருக்கிறவங்க அதுல கனெக்ட் ஆக போறதில்ல, ஏதாவது சுச்சுவேஷன்ல கலந்துக்க முடியாம போகலாம். அப்படி முடியாத பட்சத்துல அந்த வீடியோ கொடுக்கலாமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. சப்போஸ் அவங்க கலந்துக்க முடியல அப்படின்னா ஆசிரியரை அந்த வகுப்புக்கு முன்னாடி ஒரு 8 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு அதற்குண்டான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. வீடியோ கொடுத்து 1 மணி நேரம் பாருங்க அப்படின்னா யாரும் பார்க்க முடியாது, இல்ல ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அது பெஸ்ட். அதுக்கு அதனுடைய முக்கிய சாராம்சத்தை மட்டும் நம்ம எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் நடந்த வகுப்பை ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துல அதனுடைய சாராம்சம் இதுதான், இன்னைக்கு கிளாஸ் வாங்க, நேற்று நடத்தினது இதுதான், இது இன்னைக்கு கன்டினியூ பண்ணுங்க புரிஞ்சிடும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். இது தனி கேராத்தான் இருக்கணுமே ஒழிய வீடியோ கொடுத்துட்டா பாத்துக்குவாங்கன்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. அசால்ட் வந்துடும். வீடியோ கொடுத்துருவாங்க எப்படி இருந்தாலும் நம்ம கோலினாலும் வீடியோ கொடுத்துருவாங்கிற ஒரு மெத்தனை போக்கா மாறிடும். ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1/2 அன் ஹவர் முன்னாடியோ இல்லை 1 ஹவர் முன்னாடி கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டால் அந்த கான்செப்ட் நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து இந்த டைம்ல கூப்பிட்டு நேற்று கலந்துக்க முடியாதவங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெகுலரா கிளாஸ் இப்போ 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 7:45 கரெக்டாக சொல்லிடணும். நேற்று எடுத்ததுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா அல்லது நேற்று எடுத்தவங்கள யாருக்கும் புரியாம இருந்தா, நேற்று வராம இருந்தா இந்த ஒரு 1/4 மணி நேரத்துல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 8 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா 7:45 அதை ஆரம்பிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஒரு 4-5 பேர் நேற்று வரல அப்படின்னா நம்ம அவங்களுக்கும் ஒட்டுக்கா புரிய வச்சிட முடியும். ஓகே, சரி, ஓகே, நம்ம அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து லைக் கிளாஸஸ் வந்து ஒரு 15 to 20 minutes earlier ஸ்டார்ட் ஆகும். அது வந்து நேற்று வராதவங்க அந்த கான்செப்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது இஸ் ஓகே. நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, எடுத்துட்டீங்க, கிளியர் ஆயிடுச்சுங்களா? சொல்லுங்க. கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாலா சார் சொன்ன மாதிரி அவங்க கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த 1/4 மணி நேரம் முன்னாடி லெசன் எடுக்கிறது வந்து 1 மணி நேரம் லெசனு 1/4 மணி நேரம் ஸ்வீட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு நாளுக்கான வீடியோவை நம்ம கொடுத்துட்டு
அவங்க மறுநாள் வீடியோ வரும்போது அதை கட் பண்ணிடணும், எடுத்துடணும், அவங்க கையில இருக்கக்கூடாது. அது மாதிரி எதனா ப்ரொசீஜர் இருந்தா பார்க்கலாம். அதுவும் அந்த ஸ்டூடெண்ட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நமக்கு தெரிய வந்தா மட்டும், இல்லைன்னா இது வந்து அவனுக்கு வந்து ஒரு வீக்னஸ் ஆயிடும். நம்ம கேட்கற டைம்க்குலாம் அவங்க கால் பண்ணுவாங்க, நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம், பேசிக்கலான்ற மாதிரி வந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க நாங்க என்னவோ பிஸியா இல்லாத மாதிரி, அவங்க ஸ்டூடெண்ட் என்னவோ பிஸியா இருக்கிற மாதிரி அந்த டைம். இது வந்து ஒரு தெய்வீக கலை. இதுக்கு பொறுப்பானவர்களும் பிரம்மா வந்து ஒரு தலையெழுத்து வந்து நாங்க பிரம்மாவா அவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அவங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகளை அவங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து மஸ்ட் ஒரு உள்ள வரணும். இது ஒரு கலையை வந்து நம்ம உள் வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த அவங்க டைம் கன்ஃபார்ம் உள்ள வரணும். அது விதி வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஜாதகம் பொருந்தும். இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வாரத்துக்கு இந்த 15 நாளுக்கான அடிப்படை ஜாதகத்துல கலந்துக்கிறதுக்கான ஒரு இது இல்லை, அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்த அடிப்படையில அவனுக்கு நீ கிளாஸ் பண்ணிக்கப்பா அப்படின்றது நம்ம அடுத்த கிளாஸ் தான் சும்மா ஓரெல்லாம் ரன் பண்ணிட்டு அவனை மட்டும் மோட்டிவேட் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். இதுதான் விஷயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவனுடைய மனநிலையே அதுதான் இருக்கும். தேங்க்யூ. சார் வணக்கம், ராம் சக்திவேல். சொல்லுங்க சார் ஆக்சுவலா வந்து இப்போ வீடியோஸ் வந்து நம்ம ஒன் டே வீடியோஸ் கொடுக்கலாம் சார், தப்பு இல்லை. ஆக்சுவலா வந்து நம்ம எல்லா நாளுமே இப்போ நாமளே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல அதை அட்டன் பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வந்து ஹாஃப் அன் ஹவர்ல இப்போ ஒரு 1 hour எடுக்க வேண்டிய இடத்துல 2 hours கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதை வந்து 15 minutesல வந்து நம்ம ஷார்ட் அவுட்டா சொல்ல முடியும்னா அது முடியாதுதான். அந்த ஒரு டே மிஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் சான்சஸ் கொடுக்கலாம். 2 days 3 days நீங்க வரலன்னா அந்த வீடியோஸ் கொடுப்போம். அதுக்காக வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதுங்களை கொடுக்காம விட்டுடலாம் சார். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோஸை நம்ம வந்து கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சினிமா பட பாதியில போய் உட்காந்தா என்ன கதை புரியாதோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த கதை புரியாமையே போயிடும், அந்த கண்டினியூட்டி புரியாமையே போயிடும். அதனால வந்து என்னோட சஜஷன் வந்து அந்த ஏதோ எல்லா நாளுமே வர முடியாத சுச்சுவேஷன் வந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பா, நானே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து 2 days 3 days வந்து ஒரு விசேஷம் வருது, ஏதோ ஒரு நாள் அட்டன் பண்ண முடியாம போன இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து ரெகுலரா வந்து நம்ம கொடுக்க வேண்டாம். சொல்லுங்க. நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார், நீங்க சொல்ல வந்தீங்க பாலா சார். அதான் சப்ஜெக்டை பொறுத்து அந்த ரெக்கார்டிங் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத அந்த ஆசிரியரோ அதை முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் கேட்டது. ஆக்சுவலா உங்க தலைப்பை நீங்க என்ன மாதிரி கொண்டு போவீங்க, என்ன சிலபஸ் கொண்டு போவீங்க, நீங்க ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல வந்தது. அது ஒருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட ஒப்பீனியன் இருக்கும். இப்போ பிராண்டா அது கொண்டு வந்துட்டோம்னா அது என்னன்னா எல்லாரும் வந்து ரெக்கார்டிங்கே இல்லாத மாதிரி வரும். அப்ப என்னன்னா நமக்கு வந்து படிக்கிற மாணவர்களும் வரமாட்டாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு இது போனால் எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 month ரெக்கார்டிங் கிடைக்காதா அப்படி தான் நான் யோசிப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் விட்டுட்டா கூட நான் வந்து சாட்டர்டே சண்டேல, ஏன்னா எனக்கு இப்போ சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்காது. எனக்கு சாட்டர்டே சண்டே டைம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைமில் நான் உட்காந்து நான் பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 3 month ரெக்கார்டிங் சொல்லிட்டு நான் அந்த எக்ஸல் ஃபைலை ஒரு டிஃபால்ட்டாக நான் வச்சது. ஸோ 3 monthsன்றது ரொம்ப அதிகம் தான். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 week கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டிங் ஆகுது நெக்ஸ்ட் டே அந்த டோட்டலாக வர முடியாத சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துடலாம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ரெக்கார்டிங் இல்லைனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கிளாஸுக்கு வந்து ரெக்கார்டிங் தரப்பட மாட்டாது. நீங்கள் வந்து ஏர்லியராக நீங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் இது லைக் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அப்படி பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்குலாம் ரெக்கார்டிங் கொடுக்குறது ஓகே தானா? நீங்க பிராண்டட் நாங்க உங்களுக்கு கீழே பிராண்டடா வர்றதுனால நாங்க ரெக்கார்ட் கொடுத்தாலும் அந்த பிராண்டட்ல தான் எஃபெக்ட் ஆகும். இங்க அந்த இதுலதான் பாலா சார் என்ன சொல்றாருன்னா அதுதான் கரெக்ட்.
பிராண்டட்ன்றது வந்து எப்படின்னாக்கா அது பிராண்டடாக கொண்டு போகணும். இந்த பிராண்டில் படித்தோம்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, நம்ம போய் லெசன் அட்டன் பண்ணாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், இது எது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடுவாங்க, கிளாஸ்லேயே கிளியர் ஆகிடும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே ஒரு வைப்பு கொண்டு வரணும். நம்ம எல்லா ஒரு பிராண்டுகளும் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணுங்க, ஒரு மாதத்துக்கு பென் டிரைவ் கொடுத்துருவோம், நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், டவுட் கிளியர் ஆகிடும், இதுவே பேசுவாங்களே தவிர அவங்க பாலா சார் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம நேரடியாக சந்திக்கிறோம் ஸ்டூடெண்ட் கிட்ட. நான் நாடிகள் எடுக்கும் போதோ இல்லைன்னா நான் ஒரு வெற்றிலை பிரச்சனை பார்க்கும்போதோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் சோழி பிரச்சனை பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் நேரடியாக பார்க்கறதுனா அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது ஃபீல்டுலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கீழே தான் நாங்கள் இயங்குறோம். ஒரு பிராண்டு கீழே இயங்கும்போது எங்களுக்கும் அந்த பிராண்டை வந்து பெருமையை கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அவார்டு கொடுக்கும்போதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ரெடி பண்ணும்போதோ அவங்க வந்து ஒரு கிளாஸ் முடிச்சு இந்த டேட்டில் இந்த இடத்துல நாங்கள் ஒரு அசம்பிளி பண்ணுவோம்ப்பா அதில் வாங்க அப்படின்னு பேசுறக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஸ்டூடெண்ட் சொல்லணும், நாங்கள் கிளாஸ்லேயே எல்லாத்தையும் படித்தோம், ஒரு நாள் ரிவ்யூ பண்ணோம், அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் நம்ம பிராண்டை. ஏன்னா எல்லா பிராண்டு மாதிரி நம்ம பிராண்டு இருந்துடக்கூடாதுன்றது என்னுடைய சஜஷன். தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த ரெக்கார்டிங்கிறதே ஒரு ஃபெயிலியர் மாடல் மாதிரி தான். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1000 ரூபா கிளாஸ் அப்படின்னு போடுவாங்க, திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ரெக்கார்டிங் கிளாஸை 500 ரூபா 800 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. அது சேல்ஸ் மென்டாலிட்டிக்கு போயிடும். ரெண்டாவது மாணவர்கள் வர்றாங்கன்னா போய் யாரு 10 நாள் உட்காந்துட்டு இருக்கிறது ரெக்கார்டிங் கடைசியா கொடுப்பாங்க, அமௌண்ட்டு கம்மியா இருக்கும், அதை வாங்கி உட்காந்து பார்த்துக்கலாங்கிற மனநிலை வந்துடும். நேரடியா ஆன்லைன்ல சந்தேகம் கேட்டு படிக்கிறதுங்கிறது வேற. ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஒன்று சொல்லுது, கால் ரெக்கார்டிங் மாதிரி தான், ரெக்கார்டிங் வாய்ஸ் வருது இல்லை, பட்டன் 1 அமுத்தம் 2 அமுத்தம், அது யூஸ்லெஸ். ரெண்டாவது எங்க ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்ச பையனை ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவனுக்கே கால் பண்ணி இது மாதிரி என்னால இந்த லெசன்ஸ் இருக்கு அடிப்படை பயிற்சி, நான் இவ்வளோ காஸ்ட் போட்டு படித்தேன், அதனால நீங்க வந்து எனக்கு அதுல பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் என்னோட ஸ்டூடெண்டே எனக்கு சொல்றாங்க. இவ்வளவு நடக்குது. நான் வந்து ரகசியமா வச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இதுவரை யூடியூபுக்கோ எங்கேயோ ஃபேஸ்புக்லயோ நான் வந்து வெளியே வரமாட்டேன். ஏன்னா இது வந்து உயிர் உள்ள நாடிய விஷயங்கள், இதை வந்து நம்ம வந்து விற்கவோ சேல்ஸோ உருவாக்கணும், அதுதான் எங்களுடைய மைண்டாட்டா இருந்தது. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் பண்ற விஷயத்துல நம்ம ஏன் இதுல இறங்கணும், திருப்பி நம்ம சமாதி நிலைக்கே போயிடலாமன்ற சுச்சுவேஷன் கூட வந்தது. அதனால பாத்துக்குங்க. அது தேங்க்யூ. ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ரெக்கார்டிங் இல்லைன்ற இதுவும் நம்ம மென்ஷன் பண்ணலாம், பார்க்கலாம். ஒரு பண்ணிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல ஃபீட்பேக் பார்க்கலாம். ஒரு 3 மாசமோ இல்லை 6 மாசமோ பொறுத்து என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த ஃபீட்பேக் பார்க்கலாம். அன்டில் தென் நம்ம இனிஷியலாக போடும்போது ரெக்கார்டிங் இல்லையே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹலோ, பேசலாமா? பேசுங்க. ரெக்கார்டிங் நம்ம கொடுக்க, ஏன்னா நம்ம வந்து வருவாயும் இதுல எதிர்பார்க்கறதுனால நிறைய ஸ்டூடெண்டோட எதிர்பார்ப்பும் இதுல ரெக்கார்டிங் கொடுத்தா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினைச்சிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸ்டூடெண்டோடைய வருகையை பொறுத்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா ரெக்கார்டிங் எப்படி இருக்கணும்னா அந்த கிளாஸ்ல அந்த ரெக்கார்டிங்ல முழு ரெக்கார்டிங்கா இருக்கக்கூடாது. அது மாதிரியும் நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு 4 ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி, ஏன்னா ஸ்டூடெண்டோட செயல்பாடுகள்லாம் நான் நேராக பார்க்கறதுனால எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பெர்சன்டா முழுசா கொண்டு போய் சேர்க்காம ஒரு கட் ஆஃப் த வீடியோஸை வந்து அன்னைக்கு இதுல பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அதுல பேசிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வீடியோ கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். தேங்க்யூ. அது ஏமாத்துற வேலையாயிருங்க, அதனால கொடுக்குறேன் இல்லை, அவ்வளவுதான். இல்ல இது ஏமாத்துற வேலை கிடையாது, இது ஏமாத்துற வேலை கிடையாது. அன்னைக்கு நடந்த விஷயங்களும் சுருக்கம் நம்ம ரெடி பண்ணி போட வேண்டியது. அப்ப நம்ம அதை கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கணுமே ஒரு அந்த வீடியோவை, நீங்க எடுத்த வீடியோ அது எடிட் பண்ற மாதிரி. ரெண்டாவது நம்ம சொன்ன, ஏன்னா ஸ்டூடெண்ட் வருகையும் இதுல நம்ம ஸ்டூடெண்ட் வருகையும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்ப எல்லா அந்த அஸ்ட்ராலஜிஸ்லயும் எல்லா விஷயங்களும் பிராண்ட்னா ஒரு பென் டிரைவு, பென்னு, நோட்டு, இது 3 மதியானத்து காலையில ஒரு டீ, மதியானம் ஒரு டீ கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அது வந்து நேரடியா வகுப்புல. இதுவே வந்து நம்ம வீடியோ கான்பரன்ஸ்ல நம்ம அந்த இதெல்லாம் பண்ண போறது இல்லை. கண்டிப்பா இந்த பென் டிரைவ் மட்டும் கொரியர் அனுப்பினா அவனுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போய் சேரும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள், பாடத்திட்டங்கள்லாம் கொரியர்ல வந்தது, வீட்டு தேடி வந்து, இதெல்லாம் ஒரு பிராண்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஓகே, இனிஷியலாக மென்ஷன் பண்ணுவோம், வித்தவுட் ரெக்கார்டிங் மென்ஷன் பண்ணலாம்.
ஒரு 3 மாசம் பொறுத்து பார்க்கலாம் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக வரவங்களாம் கால் பண்ணி கேட்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு, இந்த செஷன் எப்படி இருக்க போகுது, எனக்கு இது ப்ரொவைட் பண்ணீங்களா அதை இல்லையா. நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். புரியிற வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது நடக்கும். இல்ல நான் இத்தனை நாள் தான் நடத்துவேன், என்னால இவ்வளவுதான் முடியும், அல்லது வாங்குற காசுக்கு என்னால இவ்வளவு நாள் தான் எடுக்க முடியும்னு போயிடாம உங்களுக்கு புரியுற வரைக்கும் நடக்கும்ங்கிற ஒரு மெத்தடாலஜிக்கு வரணும். ஓகே சரி ஓகே சார், நம்ம வந்து அந்த ரெக்கார்டிங் விஷயம் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம கேட்ட மாதிரி அந்த சிலபஸ் கிளீனா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதான் கவர் ஆக போகுது. ப்ளஸ் அந்த டியூரேஷன் எக்ஸல் மெயில திருப்பி நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. நீங்க அதை ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 1 வீக். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க. ஸோ வி வில் கிளாரிஃபை இட். ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதான் சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு. இதேதான் மாணவர்களையும் சொல்லணும். ஓகே சரி, இல்ல பண்ணுவாங்க. ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் 1 hour. இது 1 minute முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து அந்த கிளாஸ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது நீங்க பண்ணணும். அதுக்காக தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஓகே, நாங்க நாங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு சந்தோஷம் தான். அதுக்காக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 15 நாள்ல கத்துக்கிட்டு 3 மாசம் கழிச்சு திருப்பி எனக்கு டவுட்னாக்கா, நான் வர ஸ்டூடெண்ட பாப்பேனா இல்ல அந்த ஸ்டூடெண்ட் ரெகுலேஷனை பாப்பேனா? எனக்கு அதையும் யோசிக்கணும் இல்லையா? இவன் இந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த 15 நாள்லயே முழுசா முடிக்கிறதுக்கான ட்ரைன் அப் பண்ணதான் நான் பண்ணிட்டு ஆகணும். அதுக்கு மேல வந்து அடுத்த அடிப்படை பயிற்சியில கலந்துக்கிட்டு அவன் முடிச்சுக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் பிராண்டட் இதுவா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஆசிரியருக்கும் இதுல பங்கு வரக்கூடாது. அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரெடி இப்ப பண்ணுவோமா, இல்ல இந்த 15 நாள்ல இவன் படிச்சுட்டு போயிட்டு புரியலன்னா அந்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் தான் சந்தேகங்கள். அதுக்கு மேல வேணாக்கா அவன் கிளாஸ மறந்துட்டான்னு தான் அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். தேங்க்யூ. சரி ஓகே. அப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் எங்கேயும் வெளியே போக மாட்டான். எப்பயா இருந்தாலும் நம்ம குருநாதர் சந்தேகம் கேட்டா சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்துட்டீங்கன்னா எங்கேயும் போக மாட்டான். ஓகே ஓகே. திருமணி அடுத்த கிளாஸுக்கு வான்னா நான் அதுக்கு மட்டும் வரணும், நான் வேற பக்கம் போயிடும். புரியுதுங்களா? ஏற்கனவே அடிமை படிச்சிருக்கிறேன், எனக்கு புரியல, சந்தேகம் நீ சொல்ல மாட்டேன், திரும்ப நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட படிக்கணும், வேற ஆள்கிட்ட போறேன்னு போயிடும். ஐயா வணக்கம். அந்த அடுத்த கிளாஸ்ன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம இப்ப அடிப்படை பயிற்சி அந்த கிளாஸ் பண்ணும்போது அடுத்த ஸ்டூடெண்டோட இவனை ரினியூ பண்ணிக்கணும், லிங்க் கொடுத்து கொஞ்சம் சேர்ந்துக்குங்க, அதை புரிஞ்சுக்கணும் அவனுக்கு. அதுதான் கரெக்டா இருக்கும். அவன் எந்த சப்ஜெக்ட்ல கொஸ்டின் கிரக நிலைகளை கேட்டானா கிரக நிலையில நம்ம அந்த டைம் தான் சொல்ல முடியும். மற்ற சப்ஜெக்ட் அவன் தொடர்ந்து ஒவ்வொன்றுத்தையும் ஒரு பிரசன்ட் அவன் ஜோதிர் கிளாஸ் நடத்துறான். இது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கிளாஸ் அட்டன் அடிப்படை படிச்சுட்டு ஜாதக கிளாஸ் இது ஜாதகம் பாக்குறாங்க அடிப்படையிலேயே. அத பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து எனக்கு ஐயா இது மாதிரி வந்து இந்த பஸ் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, அம்மா இந்த கிரக நிலை இப்படி இருக்கு, இவனுக்கு கரெக்டா அனுப்பிட்டு எனக்கு இது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல, இது இன்னொருத்தங்க வந்து ஆராய்ச்சி பண்றேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவன் கடை ஓபன் பண்ணின்னு இருக்கான் சார். இது இவ்வளவு விஷயம் நடக்குது சார். அதனால பேர் கெட்டுட கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் நான் உங்களால பேசுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 அட்டெண்டன்ஸாவது நான் பண்ணி ஆகணும். அது போன் இத்தனைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த டைமையும் பாக்குறேன். அதனால ஸ்டூடெண்ட்ஸோடைய நம்ம நல்லா இருக்கிறான் பரவாயில்ல, ஒரு ஜாதகத்துக்கு என்னோட அதிகமா வாங்குறான், அது பரவாயில்ல. ஆனா சந்தேகங்கள் வந்து துல்லியமா அவன் எடுக்கிறான். அது அவனுக்கு எடுக்கப்பட்ட அந்த சில சூட்சமங்களை சொல்லி கொடுத்தா அதை அப்படியே கன்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டான். அவ்வளவுதான். தேங்க்யூ. அதனால கொஞ்சம் பாருங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து சேர்க்கறதா தான் பார்க்கணும், உருவாக்கணும். உருவாக்குறதுனால அதை வந்து அவன் சுயநலமா யோசிச்சுட்டானா அவனை ஏன் உருவாக்கணும்ன்ற எண்ணமும் உருவாகும். பாத்துக்கணும். ஓகே சரி ஓகே. அனைவருக்கும் ஏன்னா இதே மாதிரி ஆர்கேவும் உருவாயிடக்கூடாது. ஆர்கே மாதிரி அவன் எஸ்கேன் போட்டு உருவாக்கிட்டானா என்ன பண்ண முடியும்? ஒரு 10 பேரை உருவாக்கிட்டானா. அதனாலதான் சொல்றேன். தேங்க்யூ. நம்ம பண்றதை நம்மளை விட வேற யாரும் செய்ய முடியாத மாதிரி இருக்கணும். நம்ம பண்றதை நம்மளை விட வேற யாரும் செய்ய முடியாத மாதிரி இருக்கு. இதுதான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி நம்மளோட வந்து ரிசர்ச் ஆப் வந்து ஒன்று வருது.
அது வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லாவே ஜாதகங்கள். இப்போ நம்ம எப்படி வந்து லைக் நம்ம போட்ட ஜாதகம் வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நீங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க ஒரு எக்ஸல் ஃபைல்ல. நம்ம என்ன இப்போ நீங்க ஒரு எக்ஸல் ஃபைல வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு எக்ஸல் ஃபைல வச்சிருக்கீங்க, நீங்க ஒருத்தங்க வச்சிருக்கீங்க. ஆனா நம்மளுடைய ரிசர்ச் எப்படி இருக்கும்னா, யாரெல்லாம் ஜாதகங்கள் கலெக்ட் பண்றாங்களோ அந்த ஜாதகங்கள் வந்து ஒண்ணா கம்பைன் ஆகி லைக் இப்போ நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்றேன்னா, இப்போ எனக்கு வந்து நீங்க எடுத்த லிஸ்ட் அவுட் பண்ண ஜாதகம் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து அங்க வந்து ஒரு ஆன்சர் போட்டு வச்சிருப்பீங்க, இந்த ஜாதகத்துக்கு இப்பதான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து அதை பார்த்து ஈஸியா தெரிஞ்சுப்பேன். ஓகே, இந்த ஜாதகத்துக்கு இப்படிதான் திருமணம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கான விதிகள் என்ன இருக்கு, விதிகள் மீன்ஸ் அந்த சுச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கு, அப்ப கோச்சார நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாரோஸ்கோப்பு பிளஸ் அந்த இருக்கிற ஆன்சரை வச்சு நான் மேட்ச் பண்ணி நான் வந்து கத்துப்பேன் அதுல இருந்து. ஸோ இதே மாதிரி கலெக்டடா எல்லா ஜாதகத்தையும் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வைக்கிற மாதிரி ஒரு ஆப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப் மூலிமா அது இல்லாமல் அதில் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் லைக் வாட் இஸ் தட் ரிசர்ச் டூல்ஸும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதில். அந்த ரிசர்ச் டூல்ஸு, ரிசர்ச் மெத்தடு, அந்த கேஸ் ஐடி இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொண்டு போவோம். அதனால ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில் பண்ணுறதை விட இதில் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டூல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு யூனிக்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ திஸ் வில் பி லைக் யூனிக் ப்ராடக்ட். சிறப்பு. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பை ஆல். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ.